கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேதவசனமும் ஜெபமும் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாட வேண்டும். முதலாவது நாம் கர்த்தரை நாட வேண்டும். இரண்டாவது அவருடைய வல்லமையை நாட வேண்டும். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் அதிசயங்களை செய்கிறவர், செங்கடலை பிளந்தவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்தவரை உயிரோடு எழுப்பினவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னால் அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாட வேண்டும், அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். என்னுடைய பிள்ளைகளே, வெறும் ஓய்வு நாட்களில் மாத்திரமல்ல, நித்தமும் தேவனை தேடுகிற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். நாம் இந்த அளவு ஜீவனோடு இருப்பது கர்த்தர் தான் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் நமக்குள்ளே பலனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாட வேண்டும். அவருடைய வல்லமையை நாடணும். ஆண்டவர் வல்லமையுள்ள தேவன், இதை செய்ய அவருக்கு வல்லமை உண்டென்று நான் விசுவாசிக்கிறேன். என் காரியம் மாறுதலாய் முடிய வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறேன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, அதனால கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள். நாம் இந்த நாளிலும் கூட ஆண்டவரையும் அவருடைய வல்லமையை நாம் நாடுகிறவர்களாய், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுகிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த முழுவதோடைய சமூகத்தை தேடுங்க. வருகிற நாட்களெல்லாம் நம்ம அவரை தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளில் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானங்களை ஆளுகை செய்யட்டும். கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். கேட்கிற பிள்ளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.